வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வர்த்தக பேச்சுவார்த்தை பிரதமர் கார்னிக்கு பொலிபிரே விடுத்த சவால். கனடாவில் இருந்து பிரிக்கிறதா அல்பர்டா? அல்பர்டா தனிநாடு மனுவில் 1,78,000 ஆதரவு. கனடா அரசியலில் பரபரப்பு. டொரண்டோவில் பரபரப்பு, சோதனையில் சிக்கிய அதிர்ச்சி பொருட்கள். காவல்துறை விடுத்த முக்கிய அறிவிப்பு. அல்பர்டாவில் காட்டுத்தீ அபாய எச்சரிக்கை. நடுவானில் ஏற்பட்ட கோளாறு, வெஸ்டர்ன் விமானம் அவசர தரையிறக்கம். மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள். கனடாவில் 2 கார்கள் மோதி கோர விபத்து, ஒருவர் பலி, 5 படுகாயம். இந்தியா உட்பட 5 நாடுகளுக்கு கனடா உளவுத்துறை எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கனேடிய கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிபிரே டொரண்டோவில் வில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்குவதற்கான ஒன்டாரியோ மாகாண அரசாங்கத்தின் சட்டமூலத்துக்கு தனது முழுமையான ஆதரவை பகிரங்கமாக அறிவித்துள்ளார். டொரண்டோ நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட்டால் அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பயணிகளின் நேரடி வசதிக்கும் பெருமளவில் பயனளிக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக வர்த்தக ரீதியான பயணிகள் நேரடியாக டொரண்டோ நகரின் வர்த்தக மைய பகுதிக்கு வந்திறங்க இது வழிவகுக்கும் என அவர் வலியுறுத்தினார். பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தை ஒரு பேரழிவு என கடுமையாக விமர்சித்துள்ளார். பியர்சன் விமான நிலையத்தில் நிலவும் போட்டியின்மை மற்றும் தாமதங்களே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நெடுஞ்சாலை நெரிசலை குறைக்கவும் ஒட்டுமொத்த விமான பயணங்களை மேம்படுத்தவும் வில்லி பிஷப் விமான நிலையத்தில் ஜெட் விமான சேவையை அனுமதிக்க வேண்டும் என்று தனது நீண்டகால கோரிக்கையையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நமது மிகப்பெரிய நகரத்தின் வர்த்தக மையத்துக்கு வணிக பயணிகள் நேரடியாக வருவதை நாம் ஏன் விரும்பக்கூடாது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மறுபுறம் இந்த விரிவாக்க திட்டத்துக்கு டொரண்டோ மேயர் ஒலிவியா சவ் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் ஒரு முழுமையான சமூகத்தை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும் என்றும் லிட்டில் நோர்வே பூங்கா போன்ற பொது இடங்களை அழித்துவிடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்த மத்திய போக்குவரத்து துறை அமைச்சர் அலுவலகம் தற்போதைய ஒப்பந்தத்தில் மாற்றம் கொண்டு வர அனைத்து தரப்பினரின் ஒருமித்த கருத்தும் அவசியம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் புதிய ஓடுபாதையின் நீளம் மற்றும் நில பயன்பாடு குறித்த மாகாண அரசின் திட்டங்கள் இன்னும் தெளிவாக அறிவிக்கப்படாத நிலையில் இந்த விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ ஒப்பந்தத்தை புதுப்பிப்பதற்கான நடப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் கனடா தனது எந்த பலத்தை பயன்படுத்தி அமெரிக்காவிடம் பேரம் பேசுகிறது என்பதை பிரதமர் மார்கார்னி நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக தெரிவிக்க வேண்டும் என கன்சர்வேட்டிவ் தலைவர் பியர் பொலிபிரே வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க வரிகளை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் கனடா முன்வைக்கும் நிபந்தனைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்துமாறும் கார்னியை வலியுறுத்தினார். குறிப்பாக கனடாவின் ஆற்றல் வளங்கள் மற்றும் முக்கியமான கனிம வளங்கள் ஆகியவற்றை ஒரு பேரம் பேசும் கருவியாக பயன்படுத்த முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எனினும் பிரதமர் கார்னி இந்த பேரம் பேசும் கருவி அல்லது பலம் என்ற வார்த்தை பிரயோகத்தை நிராகரித்தார். இந்த துறைகள் அமெரிக்கா மற்றும் பிற உலகளாவிய நட்பு நாடுகளுடனான எதிர்கால வர்த்தக வாய்ப்புகள் மட்டுமே தவிர இவற்றை அச்சுறுத்தலாகவோ அல்லது பேரத்தின் ஆயுதமாகவோ பயன்படுத்த போவதில்லை என்றும் அவர் பதிலளித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் ஆற்றல் வளங்களை ஒரு பேரப்பொருளாக பயன்படுத்துவதற்கு எதிராக கனடாவை எச்சரித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. குழாய் வழி போக்குவரத்து மற்றும் பரந்த வர்த்தக வியூகங்கள் தொடர்பான விவாதங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த தகவல் கனேடிய அரசியலில் முக்கியத்துவம் பெறுகிறது. பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் உள்கட்டமைப்பு ஒத்துழைப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடைபெறும் ஐரோப்பிய அரசியல் சமூக உச்சி மாநாட்டில் கனேடிய பிரதமர் மார்கார்னி பங்கேற்றுள்ளார். இந்த மாநாட்டுக்கு அழைக்கப்பட்ட முதல் ஐரோப்பியர் அல்லாத நாடு கனடா என்பதும் குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 3ஆம் தேதி அன்று ஆர்மீனியாவின் தலைநகரான ஜெரமனியில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் பிரதமருடன் இணைந்து பங்கேற்றுள்ளார். மாநாட்டின் ஒரு பகுதியாக ஆர்மேனிய பிரதமர் நிகோல் பஷின்யனையும் கார்னி சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து உக்ரைனிய ஜனாதிபதி, ஸ்பெயின் பிரதமர், இத்தாலிய பிரதமர் மற்றும் போலந்து பிரதமர் உள்ளிட்ட பல்வேறு உலக தலைவர்களுடனும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் அவர் ஈடுபட்டுள்ளாராம். 2022ஆம் ஆண்டு உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்ததை தொடர்ந்து
ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் இந்த உச்சி மாநாடு கனடாவின் வெளியுறவு கொள்கையில் ஏற்பட்டுள்ள மாபெரும் மாற்றத்தை காட்டுவதாகவும் கனடா தனது பாரம்பரியமான கொள்கை வாதங்களில் இருந்து விலகி உலகளாவிய மூலோபாய நிலங்களை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அரசியல் நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அல்பர்டா மாகாணத்தை கனடாவிலிருந்து பிரித்து தனி நாடாக கோரும் பிரிவினைவாத குழுவான ஸ்டேஃப்ரி அல்பர்டா அதற்கான பொது வாக்கெடுப்பை கோரும் மனுவில் சுமார் 1,78,000 கையெழுத்துக்களை சேகரித்து தங்களது இலக்கை எட்டியுள்ளது. மிட் சில்வெஸ்டர் தலைமையிலான இந்த குழு எதிர்வரும் அக்டோபர் மாதம் நடைபெறும் வாக்குப்பதிவின் போது சுதந்திர பொது வாக்கெடுப்பு குறித்த கேள்வியையும் இணைக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. தலைவர்களான ஜேப்ரி ராத் மற்றும் சில்வெஸ்டர் ஆகியோர் இதனை அல்பர்டா மக்களின் உண்மையான விருப்பம் என்று வர்ணித்துள்ளனர். எனினும் இந்த நகர்வுக்கு பல சட்ட மற்றும் அரசியல் தடைகள் எழுந்துள்ளன. ஒரு பூர்வீக குடிமக்கள் அமைப்பு இந்த பொது வாக்கெடுப்பின் அரசியலமைப்பு சட்டத்தன்மையை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளது. அதே வேளையில் வாக்காளர்களின் தரவுகளை சென்ச்சுரியன் ப்ராஜெக்ட் என்ற அமைப்பு தவறாக பயன்படுத்தியதாக வந்த புகாரின் பேரில் RCMP போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் 3ஆம் தரப்பு விளம்பர விதிமுறைகள் தொடர்பில் அல்பர்டா தேர்தல் ஆணையமும் தனது விசாரணையை மேற்கொண்டு வருகிறது. கனடாவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமையும் வகையில் சீனா, இந்தியா, ரஷ்யா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் கனடாவுக்குள் வெளிநாட்டு தலையீடு மற்றும் உளவு செயல்களில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவையின் 2025ஆம் ஆண்டுக்கான அதிகாரப்பூர்வ வருடாந்திர அறிக்கை அம்பலப்படுத்தியுள்ளது. இந்த அறிக்கையின்படி போலியான வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் மூலம் ஒற்றர்களை வேலைக்கு அமர்த்துவதில் சீனா ஈடுபட்டுள்ளது. மறுபுறம் இந்தியா எல்லை தாண்டிய ஒடுக்குமுறை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் கனேடிய சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்தும் நோக்கில் ரஷ்யா திட்டமிட்ட தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும், ஈரான் தனது சொந்த குடிமக்களை குறிவைத்து ஒடுக்குமுறைகளை தொடர்வதாகவும், பாகிஸ்தானும் இத்தகைய நடவடிக்கைகளில் தீவிரமாக இருப்பதாகவும் CSIS தனது அறிக்கையில் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது. வினிபெக் கிரேஸ் மருத்துவமனையில் சுகாதார பணியாளர்கள் மீது கொடூரமான தாக்குதல் நடத்தியதாக 59 வயதுடைய நோயாளி ஒருவர் மீது போலீசார் வழக்கு தொடர்ந்துள்ளனர். ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி ஆகிய தினங்களுக்கு இடையில் நடந்த இந்த சம்பவத்தில் 3 சுகாதார பணியாளர்கள் தாக்கப்பட்டனர். இந்த நபர் மீது 2 பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள், ஒரு தாக்குதல் குற்றச்சாட்டு, கொலை மிரட்டல் விடுத்தமைக்கான ஒரு குற்றச்சாட்டு ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனினும் அவர் ஒரு நிபந்தனை பத்திரத்தின் அடிப்படையில் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மணிட்டோபா செவிலியரின் சங்கத்தின் தலைவர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பர்னபியில் நிகழ்ந்த அதிர்ச்சியூட்டும் வாகன விபத்து ஒன்றில் 2 சிறுவர்கள் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கியுள்ளனர். மே 3ஆம் தேதி அன்று பிற்பகல் 12:45 மணியளவில் டெல்டா அவென்யூவின் கிழக்கே உள்ள ஹஸ்டிங் வீதியில் நடந்து சென்ற 11 வயது சிறுவன் மற்றும் 9 வயது சிறுமி ஆகியோர் மீது அந்த வழியாக வேகமாக வந்த சாம்பல் நிற பென்ஸ் கார் ஒன்று மோதியுள்ளது. படுகாயமடைந்த இருவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பர்னபி RCMPயின் குற்றவியல் விபத்து விசாரணை குழு தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளதுடன் சம்பவ இடத்தின் CCTV அல்லது டேஷ்கேம் காணொலி பதிவுகள் யாரிடமாவது இருந்தால் தங்களை அணுகுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. நோர்த்ரோக்கில் ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று நிகழ்ந்த பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் டொரண்டோவைச் சேர்ந்த 47 வயதுடைய டேனியல் ஸ்டெப்னி என டொரண்டோ போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். மார்லி அவென்யூ மற்றும் கிளென்ரோவ் அவென்யூ வெஸ்ட் அருகே பலமுறை சுடப்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்திருந்தார். இந்த கொலை தொடர்பாக டொரண்டோவைச் சேர்ந்த 67 வயதான மைக்கேல் மார்க்கெவிக் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது 2ஆம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் மே 1ஆம் தேதி அன்று பிணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பான மேலதிக தகவல்களை அறிந்தவர்கள் 4168087400 என்ற எண்ணிலோ அல்லது குற்றத்தடுப்பு பிரிவிலோ தெரிவிக்குமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். டொரண்டோ மற்றும் அஜாக்ஸ் பகுதிகளில் ஏப்ரல் 29ஆம் தேதி அன்று போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனையில் பெருமளவிலான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அஜாக்ஸ் பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய முசா டேவிட் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
அவர் மீது சட்டவிரோத துப்பாக்கி மற்றும் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட 21 பாரிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த சோதனையின் போது 5 கைத்துப்பாக்கிகள், தோட்டாக்கள், கொகை, மெத்தபெட்டமைன், ஹெரோயின் போன்ற அதிதீவிர போதைப் பொருட்கள், பெருமளவிலான ரொக்க பணம் மற்றும் விலை மதிப்பீட்டு நகைகள் ஆகியவை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர் ஏப்ரல் 30 பிணை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது குறித்த தகவல்களை 4168082510 என்ற எண்ணில் தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கல்கரியில் தனது சொந்த 2 பிஞ்சு குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்த 37 வயது தந்தை மீது போலீசார் 2 முதல்நிலை கொலை குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளனர். ஏப்ரல் 30 அன்று 4500 பிளாக்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்றில் இருந்து 5 வயது சிறுவன் மற்றும் 3 வயது சிறுமியின் சடலங்கள் போலீசாரால் கண்டெடுக்கப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்ட நபர் அவசர சேவை எண்ணான 911க்கு அழைப்பை மேற்கொண்டு தானே குழந்தைகளை கொண்டதாக ஒப்புக்கொண்டுள்ளார். பிரிந்து வாழும் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இடையிலான குழந்தை வளர்ப்பு உரிமை பிரச்சினை காரணமாகவே இந்த கோர சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டங்கன் பகுதியில் நபர் ஒருவர் கொடூரமாக கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சனிக்கிழமை இரவு 11 மணியளவில் லண்டன் ட்ரக்ஸ் கடற்பகுதிக்கு அருகே 41 வயதுடைய நபர் ஒருவர் கத்தி குத்துக்கு இலக்காகி காணப்பட்டிருந்தார். இதனையடுத்து அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கவலைக்கிடமான ஆனால் நிலையான உடல்நிலையுடன் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக 18 வயது இளம்பெண் ஒருவர் சம்பவ இடத்துக்கு அருகிலேயே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ஒரு தனிப்பட்ட தாக்குதல் சம்பவம் என போலீசார் கருதுகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பான தகவல்களை அறிந்தவர்கள் 2507485522 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். டெல்டா நகரில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் மீது மர்ம நபர்கள் நள்ளிரவில் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். மே மாதம் 2 அன்று அதிகாலை 3:30 மணியளவில் 120th ஸ்ட்ரீட்டின் 8200 பிளாக்கில் அமைந்துள்ள அந்த நேரத்தில் ஆளில்லாமல் மூடியிருந்த கடையை குறிவைத்து பலமுறை துப்பாக்கியால் சுடப்பட்டது. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் அங்கிருந்து பல துப்பாக்கி தோட்டா உரைகளை மீட்டுள்ளனர். நல்ல வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவுகள் அல்லது தகவல்களை 6049464444 என்ற தொலைபேசி எண்ணிலோ அல்லது tips@deltapolice.ca என்ற மின்னஞ்சலிலோ வழங்குமாறு டெல்டா போலீசார் பொதுமக்களை கோரியுள்ளனர். எட்மண்டனுக்கு வடமேற்கு 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாண்டி பீச் பகுதியில் திடீரென ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ காரணமாக 3 குடியிருப்புகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளன. மே மாதம் 2 மற்றும் 3ஆம் திகதிகளில் வேகமாக பரவிய இந்த தீயில் மேலும் ஒரு வீடு பகுதியளவு சேதமடைந்துள்ளது. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சர்ஜன் கவுண்டி நிர்வாகம் உள்ளூர் அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது. 60க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இரவு பகலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வர முயன்று வருகின்றனர். அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை. குடியிருப்பாளர்கள் எந்த நேரத்திலும் வெளியேறுவதற்கு தயார் நிலையில் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விரிவான விசாரணை நடைபெற்று வருகிறது. அல்பர்டாவின் வடக்கு மத்திய பகுதிகளில் நிலவும் வறண்ட வானிலை காரணமாக பல குடியிருப்புகளுக்கு தீவிர காட்டுத்தீ அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. லெடுக் மற்றும் பார்க்லேண்ட் கவுண்டிகள் மற்றும் சாண்டி பீச் கோடைக்கால கிராமத்தை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு மே 2 மற்றும் 3 ஆகிய திகதிகளில் அல்பர்டா காட்டுத்தீ அமைப்பால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போதைக்கு கட்டாய வெளியேற்ற உத்தரவுகள் எதுவும் பிறப்பிக்கப்படவில்லை என்றாலும் நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதற்கிடையில் பாதுகாப்பு கருதி சாம்சன் கிரீன் நேஷன் பூர்வீக குடியிருப்பு மக்களை தாமாகவே முன்வந்து வெளியேறுமாறு உள்ளூர் அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். டெல்டா நகரில் நிகழ்ந்த அடுத்தடுத்த வாகன மோதலில் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மே மாதம் 2ஆம் தேதி அன்று பிற்பகல் 3 மணியளவில் 118th ஸ்ட்ரீட் மற்றும் 75A அவென்யூ சந்திப்பில் 2 வாகனங்களுக்கு இடையே இந்த பயங்கர விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் சிக்கிய வாகன ஓட்டுநர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதை போலீசார் உறுதி செய்துள்ளனர்.
காயமடைந்த மற்ற நபர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை துல்லியமாக அறிய அந்த நேரத்தில் அந்த பகுதியை கடந்த வாகனங்களின் டேஷ்கேம் பதிவுகள் ஏதேனும் இருப்பின் 6094464411 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு வழங்குமாறு டெல்டா போலீசார் பொதுமக்களை கேட்டுள்ளனர். அமெரிக்காவின் பீனிக்ஸ் நகரை நோக்கி வான்கூவர் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து மே மாதம் 2ஆம் தேதி அன்று புறப்பட்ட வெஸ்ட்ஜெட் விமானம் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக மீண்டும் வான்கூவருக்கே திருப்பி விடப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமானி இந்த இயந்திர கோளாறை கண்டறிந்ததை அடுத்து உடனடியாக விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசர தரையிறக்கத்துக்கு அனுமதி கோரியுள்ளார். விமானம் பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டதுடன் பயணிகள் அனைவரும் எந்தவித பாதிப்புமின்றி பத்திரமாக விமானத்திலிருந்து வெளியேற்றப்பட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது தொடர்ந்தும் வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.